ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இப்போ வந்து ஊருக்கு போயிட்டுருக்குறேங்க. பஸ்ஸில் இருந்து தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கிறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள், அதுக்கப்புறம் மலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. ஆந்திரா பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பொதுவாக தமிழ்நாட்டு பஸ்லலாம் கண்டக்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் ஆந்திரா பஸ்ஸில் பெரும்பாலும் வந்து டிரைவர் தான் கண்டக்டர். நம்ம போகும்போதே டிரைவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு சீட்டு காலியாக இருந்தது, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேங்க. போகிற வழியில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது எங்கள் ஊருக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வீடு, எங்கள் நாத்தனார் வீடு காமிச்சேன். இன்றைக்கி வந்து எங்கள் பெரிய மாமா வீடு உங்களுக்கு காட்டுறேங்க. ஒரு கிராமத்து வீடு எப்படி இருக்கும். நம்ம சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம். கிராமத்தில் இயற்கையாக எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஆலமரம். அதாவது வெயில் காலத்தில் நிறைய பேர் இந்த ஆலமரத்து நிழலை தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. அந்த ஆலமரம் எங்கள் ஊருக்கே ஒரு அழகாக அந்த ஆலமரம் தாங்க. காலையில் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எல்லாருமே வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டிருக்கிறாங்க. தண்ணி தான், இது வந்து சிமெண்ட் ரோடு தாங்க. யாருமே இப்போ சாணம்லாம் தெளிக்கிறது கிடையாது. தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குங்க வியூ பார்க்கறதுக்கு எங்கள் ஊர். பெரும்பாலுமே எல்லாருமே தோட்டத்தில் தான் வேலையாக இருப்பாங்க. காலையில் போயிட்டாங்க அப்படின்னா மதியம் வருவாங்க. அதோட 2 மணிக்கு போயிட்டாங்கன்னா 6 மணிக்கு தான் வருவாங்க. இது மாடியிலேருந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இங்கே தான் வாலீஸ்வரர் கோவில் இருக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மணி இப்போ வந்து ஒரு 8. இந்த ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு, ஒரு மலையே மறைக்கிற அளவுக்கு பெரிய ஆலமரங்க. சூரியன் வந்து அந்த மலைக்கு மேலே அழகாக தெரியுது. அது பாருங்கள். சுற்றி ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சுற்றியே எங்கள் ஊரை சுற்றியே வயல்வெளி, தண்ணி இப்படி தான் இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலில் தான் கும்பாபிஷேகம் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதாவது வந்து எங்கள் ஊருக்கு 2 தெய்வங்கள் இருப்பாங்க, எல்லை தெய்வங்கள். ஒரு அம்மா சேஷம்மா, இன்னொரு அம்மா கொத்தனாச்சம்மா. சேஷம்மாவுக்கு தான் வந்து இப்போது கோவில் கட்டிகிட்ருக்குறாங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் கும்பாபிஷேகம் வச்சுருக்குறாங்க. சப்போஸ் நான் இருந்தேன்னா வீடியோ எடுத்து போடுவேங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா எனக்கு கடையிலே வேலை இருக்குங்க. நம்மளுக்கு வியாபாரம் இருக்கும். அன்றைக்கி வர முடியாது. மறுநாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ தான் வர முடியும். அப்படி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த சேஷம்மன். இவங்க வந்து நான்வெஜ்ஜு சாமி கிடையாதுங்க, வெஜ்ஜு சாமி. இவங்க கொத்தனாச்சி அம்மன் ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நான்வெஜ், ஆடு, கோழி இதெல்லாமே பலி கொடுப்பாங்க. இவங்க வந்து சைவ சாமி. இது வந்து எங்கள் வீடு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எங்கள் வீட்டு கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கட்டில தான் வந்து கேட்டாக போட்டு வச்சுருப்போம். ஏன்னா இங்கே குரங்குகள் தொல்லை ரொம்ப அதிகங்க. வீட்டுக்கு முன்னாடி அழகாக இந்த ஒரு பூச்செடி இருக்கும். இதில் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக வந்து அந்த தேனை சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. இப்படியே வந்தோம் அப்படின்னா, இப்போ மாமியார் வந்து உள்ளே தான் படுக்க வச்சுருக்குறோம் பாருங்கள். கட்டில் உள்ளே படுத்துருக்குறாங்க. வெளியே வந்து மழை வந்தால் சாரல், பயங்கரமாக மழை வந்தது பார்த்தீங்களா போன வாரம், அதனால் சாரல் வருது அப்படின்னு உள்ளே படுக்க வச்சுட்ருக்குறோம். இந்த எலுமிச்சை மரத்தில் ஃபுல்லாக எலுமிச்சை காய் காய்ச்சிருக்குங்க. வெயிட்டு தாங்க. அம்மா அப்படியே வந்து கீழே தரையிலே படுத்துட்ருக்கு பாருங்கள். நடுவில் ஒரு கொம்பு வச்சு தூக்கி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இப்போது பக்கத்திலே இந்த ஆலமரத்து பக்கத்திலே ஒரு சக்தி கல்லுன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வந்து ஒவ்வொரு கிராமத்துங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஊருக்கு எல்லையில் ஒரு சக்தி கல், ஊர் முடிகிறப்போ ஒரு சக்தி கல், அந்த மாதிரி சக்தி கல் இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுனால அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அலைஞ்சிட்ருக்குங்க. இல்லைனா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பக்கத்து வீடு இருக்கிறதுனால இதையும் சுற்றி அழகாக கழுவிட்டு கோலம் போட்டுடுவாங்க. இந்த ஆலமரத்தில் அந்த விழுதுகள் வந்து கீழே விழுந்து அதுவே ஆலமரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தது. அது முன்னாடி இருக்கலாம் வெட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டுருக்குங்க. இதுக்கு வந்து வயசே சொல்ல முடியாது. இது ஒரு 2-3 தலைமுறையை பார்த்துட்டு வந்திருக்குங்க. இந்த ஆலம் விழுது வச்சு கூட நிறைய பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. சுற்றியே ஆலம் விழுது, அதில் அந்த விழுதுகள் அப்படியே கீழே வந்து அந்த மரத்துக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குங்க. இது வந்து தண்ணி எப்போவுமே போயிட்டுருக்கும். மோட்ரு போட்டாங்களாம் டைரெக்டாக தண்ணி வந்து போயிட்டுருக்கும். இந்த தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகாதுங்க. பக்கத்தில் இருக்க கைனிங்களுக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்சிரும். இந்த பக்கம் ஒரு ரோடு, எல்லாமே சின்ன சின்ன ரோடாக இருந்தாலுமே சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்குறாங்க. இந்த ஆலமரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். என்னால் காட்ட முடியலங்க. கொஞ்சம் தொலைவில் இருந்து காமிச்சா தான் இதை காட்ட முடியும். ஃபுல் வியூ காட்டணுன்னா அப்படி காட்ட முடியாதுங்க. இப்போ இது எங்கள் வீடுங்களா. இது பக்கத்துலேயே இந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு மாமா வீடு, அதாவது பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து இருக்கிறது எங்களுடைய சொந்த மாமா, அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணன் வீடு. இது எங்கள் வீடு ரொம்ப பள்ளத்தில் இருக்குங்க. முதல்லலாம் எங்கள் வீடு தான் ஹைட்டில் இருக்கும். இப்போ எல்லாருமே இடிச்சிட்டு கட்டும்போது வீட்டை ஹைட் ஏற்றி கட்டிட்டாங்க. எங்கள் வீடு பள்ளமாயிடுச்சு. ஸோ அது கட்ட முடியாமல் அப்படியே இருக்குது. மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்துடுங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா வீடு. என்னோடய சொந்த மாமா தான். அண்ணான்னா வேறு யாரும் கிடையாதுங்க, என்னோடய சொந்த மாமா தான் அவர். ஏன்னா நான் தாய் மாமா பொண்ணு. இவங்க வந்து எங்கள் அத்தை வந்து அப்பாவுக்கு வந்து அக்கா, சரிங்களா. ஸோ
இது எங்கள் மாமா வீடு. ஒரு கிராமத்தில் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே சாமான்லாம் கழுவுறதுக்காக ஒரு இடம் கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து அடுப்பு. மோஸ்ட்லி இப்போ யாருமே கூட அடுப்பை பயன்படுத்துறது இல்லைங்க. எல்லாமே கேஸ்லேயே தண்ணி வச்சு கூட குளிச்சிடுறாங்க. எல்லாருமே காலையில் வேலைக்கு போகிறவங்க, தோட்டத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால இது வந்து இட்லி மாவு அரைக்கிறதுங்க. தினமுமே வந்து இங்கே தான் நிறைய பேர் வந்து இட்லி மாவு அரைச்சிட்டு போவாங்க. கிரைண்டரில் ஆட்டுறது, கல்லில் ஆட்டுறது எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ திறந்து உள்ளே போகலாம். கதவை திறந்துட்டு க்ளோஸ் பண்ணி தாங்க வைக்கணும். ஏமாந்து விட்டுட்டோம் அப்படின்னா குரங்கு வந்து உள்ளே குடும்பம் நடத்திடும். போன தரம் வந்திருக்கும்போது அப்படி தான் விட்டுட்டேன் நான். ஒரு லாக் போட்டு போனேன், ஒரு லாக் அதுவே திறந்து உள்ளே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து தக்காளி, வெங்காயம், முட்டை, மாவு எல்லாமே வீடை ஒரு வழி பண்ணிடுச்சுங்க. ஒரு அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தா மொத்தமே காலி பண்ணிவிட்டு அதை துரத்த போய் அது என் மேலே வந்து கீழே விழுந்து வாரிட்டு வந்தாங்க. அதனால் உஷாராக எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறேன். அப்படியே வந்தோன்னா குட்டியாக ஒரு ஹாலு, 2 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து பூஜை ரூமுங்க. காட்டுறேன் பாருங்கள் இந்த பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள். விநாயகர், முருகர், பெருமாள், மகாலட்சுமி, சரஸ்வதி ஃபோட்டோ. அதாவது 5 பேர் இருக்கிற அந்த ஃபோட்டோவை தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. கீழே வந்து விளக்கு, அந்த விளக்குக்குள்ளே வந்து அகல் தீபம் வச்சு ஏற்றுறாங்க. எங்கள் வீட்டில் 2 நடுவீடு வைப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2 நடுவீடு. அது வந்து புரட்டாசி மாதத்தில் கற்பூரம் செவுத்தில் வச்சு ஏற்றுறதுங்க. அது 3ஆவது வாரம், 4ஆவது வாரம், 5 வாரம் வரையும் அந்த மாதிரி செய்வாங்க. சிம்பிளாக சாமி கும்பிட்டுருக்குறாங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப எல்லாம் கிடையாது. குத்து விளக்கு ஏதாவது விசேஷமான நாட்களில் ஏற்றுவாங்க. காஞ்ச பூக்களை கூட ஒன்றும் எடுக்கலை. இது வந்து குபேரர் சில்லற காசு போட்டு அது மேலே குபேரரை வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு எந்திரங்க. என்ன எந்திரம்லாம் எனக்கு தெரியல. மோஸ்ட்லி அது பாருங்கள், முருகர். இவர் வேலோடு இருக்கிற மாதிரி முருகர். ஃபுல்லாகவே சந்தனம் பூசி வச்சுருக்குறாங்க. இது வெள்ளிலையா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து விநாயகர், அந்த மரத்தில் வர விநாயகர். இது வந்து சூரிய பகவான். இதையும் வந்து வழிபாடு ஏதோ ஒரு கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காதுங்க. இதுவும் ஏதோ ஒரு எந்திரம். இது என்ன எந்திரம்னு தெரிலங்க. 2 பக்கம் கொடி வச்சுருக்கு, எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு பீரோ இருக்கும். அந்த சைடு அப்படின்னா வந்து இன்வெர்ட்ரு பாக்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க பூஜை ரூம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே. அப்படியே நம்ம ஹால்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா குட்டியாக ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஒரு கட்டில் போட்டு கீழே ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது வந்து 3 சீட்டர் சோஃபாவில் 2 தனி சோஃபா வந்து ஹால்லையும், இந்த 3 சீட்டர் சோஃபா இங்கே போட்டிருப்பாங்க. ரெகுலர் யூஸ் துணிகளெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு டிவி இருக்கும். அதாவது கட்டில் நல்லா படுத்துக்கிட்டே டிவி பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஒரு ஏசி இருக்குங்க. அவ்வளோதான் இந்த பெட்ரூமில், வேறு எதுவும் இருக்காது. மேலே வந்து சில அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு மேலே வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பெட்ரூம். அதாவது வந்து குட்டியாக ஒரு ஹாலு, ஒரு குட்டியாக பூஜை ரூம், ஒரு குட்டியாக வந்து ஒரு பெட்ரூம்ங்க. மேலே பாருங்கள், ரொம்ப திங்ஸ் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் திங்ஸ் தான் மேலே இருக்கும். நிறைய இந்த தட்டு முட்டு சாமான்லாம் வந்து கிச்சனில் மேலே பரன் மேலே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிருக்குங்க. இந்த வீடு கட்டி டோரை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குரங்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு குரங்கு 2 குரங்கா வராதுங்க, ஒரு செட்டாக குரங்கு வரும். அதாவது வந்து 4-5 பேர் நைஸாக உள்ளே வந்துடுவாங்க. நம்ம விரட்டணும்னு பார்த்தா நம்ம மேலே வந்து கடிக்கிற மாதிரி வருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பால் காஞ்சிட்ருக்கு, வீடியோ எடுத்துகிட்டு நான் காஃபி போட்டு குடிக்கணும். கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்குது இப்போது. இதுக்காக வீடியோக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறதும் எதுவுமே பண்ணல. எனக்கா தோணுச்சு டக்குன்னு எடுக்கணும்னு சொல்லி அதனால் எடுத்தேன். ஒரு நார்மலாக ஒரு கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், கிச்சன் டூர்லாம் பார்த்துருப்போம். அப்படியே வந்து ஷோ கேஸில் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே இருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. இங்கே வந்து வேலை அதிகம், ஊரில் கிராமத்தில் வேலை அதிகம் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.